என் மனவானில் சேனலுக்கு ஸ்டோரி கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த பெண் பயந்து நடுங்கி கொண்டிருப்பதை பார்த்த தீபக் அவளது பயத்தை போக்க நிதானமாக பேசத் தொடங்கினான். அம்மா தங்கச்சி, தயவு செஞ்சு பயப்படாத. அந்த சுதீப்புக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவனால் பழையபடி தொழில் பண்ண முடியலைன்னு சொன்னியே. அவனை அந்த நிலைமைக்கு ஆக்குன ஆளே நான் தான். அதனால் நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இப்படி பயப்படுறது நிறுத்த தங்கச்சி என்று அமைதியாக சொன்னான். தீபக் சொன்னதை கேட்டு பவித்ரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். தீபக் தொடர்ந்தான். கடவுள் எனக்கு ஓ மூலமாக ஒரு சரியான வழியை காட்டியிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். பவித்ரா அப்போதும் எதுவும் புரியாமல் பார்க்கவே தீபக் விளக்கினான். ஆமாம்மா, நாளைக்கு அந்த சுதீப்புக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாங்களே எப்படி அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நீ ஒரு வலுவான தகவலோட இங்கே வந்து சேர்ந்துருக்கா. கடவுள் தான் நல்ல நேரத்தில் உன்னை எங்கள் கண்ணில் காட்டியிருக்காரு. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சுதீப் பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கிறதா சொல்கிற அந்த இடம் எங்கே இருக்குது, அங்கே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, அங்கே என்னென்ன எல்லாம் நடக்குது, இதை மட்டும் நீ இப்போ சொன்னால் போதும். இப்போ நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. அதனால் இப்போ நமக்கு தேவை ஒரு வீடியோ ஆதாரம். நீ எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் சொன்னாலே போதும். உன்னோட பேரோ முகமோ எதுவுமே வெளியே தெரியாமல் நான் பார்த்துக்கிறேம்மா என்று அவளுக்கு உறுதியளித்தான் தீபக். ஆனால் அந்த பெண் தீபக்கை பார்த்து ஒருவித நக்கலுடன் சிரித்தாள். என்ன அண்ணா, இது வெளியுலகத்துக்கு தெரிஞ்சா அசிங்கம்னு நினச்சி உண்மையை மறைக்கிற பொண்ணு நான் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள்? எனக்குன்னு சொல்லிக்க சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. அதனால தான் அவங்க தைரியமாக என்ன தூக்குனாங்க. இதை போல தான் அங்கே இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கும் சொந்த பந்தங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் எங்களை ஆதரிப்பீங்கன்னா நாங்கள் எல்லாரும் தைரியமாக வந்து அந்த சுதீப்புக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராக இருக்கோம் என்று ஆவேசமாக சொன்னாள். பவித்ராவின் இந்த துணிச்சலான பதிலை கேட்ட தீபக் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். இது போதுமா, இந்த ஒரு வார்த்தை போதும், இப்போவே நான் ஜெயிச்சிட்டேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டான். இத்தனை கால துரோகத்திற்கும் அக்கிரமத்திற்கும் தகுந்த தண்டனையை சுதீப்பும் அவன் கூட்டாளிகளும் அனுபவிக்கும் காலம் மிக நெருங்கி வந்துவிட்டது என்பதை தீபக் ஆழமாக உணர்ந்தான். அவனது கண்கள் போர்க்களத்திற்கு தயாராகும் வீரனை போல மின்னியது. கார்த்திகாவோ தீபக்கை பார்த்து, அதெல்லாம் சரி, நாளைக்கு வரைக்கும் இந்த பொண்ணை எங்கே தங்க வைக்கிறது என்று கவலையுடன் கேட்டாள். தீபக் சட்டென்று யோசித்தவனாய், இல்லை, நிச்சயமாக சுதீப்புக்கு ஒரு வேளை என் மேலே சந்தேகம் வந்தா அவன் நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வருவான். அதனால் உடனடியாக அம்மா அப்பாவையும் இந்த பொண்ணையும் சந்திரனோட வீட்டில் நம்ம பத்திரமா தங்க வைக்கணும். என்ன நடந்தாலும் உடனுக்குடனே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி எப்பவும் தயாராக இருக்கணும் என்று திட்டமிட்டான். தொடர்ந்து தீபக், நான் ஊர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றேன். அவங்க நிச்சயமாக நமக்கு உதவி பண்ணுவாங்க என்று சொல்லிவிட்டு தனது நெருங்கிய நண்பர்களுக்கும் அவசர தகவலை அனுப்பினான் அவன். உடனடியாக சந்திரனிடம் பேசிய தீபக் நிலைமையை விளக்கிவிட்டு தன் அம்மாவையும் அப்பாவையும் அவனது வீட்டிற்கு அழைத்து செல்ல சொன்னான். அதன் பிறகு பவித்ராவையும் அழைத்து கொண்டு நேராக சந்திரனின் வீட்டிற்கு சென்றான். அங்கு சந்திரன் மட்டுமே தனியாக தங்கியிருந்ததால் பாதுகாப்புக்கு வேறு எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை. சந்து, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா என்று தீபக் சந்திரனிடம் சொல்ல, சந்திரன் சிரித்துக்கொண்டே அவன் தோள்களை தட்டினான். டேய், இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? நான் பார்த்துக்கிறேன்டா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத என்று அவனுக்கு ஆறுதல் அளித்தான் சந்திரன். அனைவரையும் பாதுகாப்பான இடத்தில் சேர்த்த பிறகு தீபக்கின் மனதில் ஒருவித நிம்மதி பிறந்தது. ஆனால் நாளை நடக்கப் போகும் நிலாவின் திருமணத்தில் சுதீப்பின் கோட்டத்தை அடக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அவன் முன்னால் மலை போல நின்றது. இதற்கிடையே காலையிலேயே சாணக்குழி அமைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற பொன்னம்பலம் மாலை ஆகியும் வீடு திரும்பவில்லை.
வெகு நேரமாகியும் வெளியே சென்றவர் வீடு திரும்பாததால் தீபக்கும் கார்த்திகாவும் பயந்து போனார்கள். உடனடியாக அவர் வேலை செய்வதாக சொன்ன வீட்டிற்கு சென்று விசாரித்த போது அங்கு அப்படி ஒரு வேலையே நடக்கவில்லை என்றும் பொன்னம்பலம் இன்று அங்கு வரவே இல்லை என்றும் கூறிவிட்டார்கள். இதனால் செய்வதறியாது திகைத்தார்கள் அவர்கள். கார்த்திகாவோ பயத்தில் விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டாள். அப்பா, அப்பா, எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அவர் எங்கே போனாரு? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஒருவேளை யாராவது அவரை ஏதாவது பண்ணிட்டாங்களோ என்று தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். தீபக்கோ கார்த்திகாவை பார்த்து மிகவும் நிதானமாக, கார்த்திகா, முதல்ல அழுறதை நிறுத்து. கவலைப்படாத. நிச்சயமாக உங்கள் அப்பாவெல்லாம் யாரும் கடத்த மாட்டாங்க. அப்படியே யாராவது தெரியாமல் கடத்திட்டு போனாலும் அவரோட வாயை பார்த்து பயந்து தானாகவே விட்டுட்டு ஓடிடுவாங்க என்று சொன்னான். கார்த்திகா அதிர்ச்சியுடன் அவனை அண்ணாந்து பார்த்து, என்னங்க, நான் இங்கே வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கோபமாக கேட்டாள். தீபக் சிரித்துக்கொண்டே அவள் தோள்களை பற்றினான். ஹே லூசு கார்த்திகா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பா நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காரு. இந்த வயசில் பொய் சொல்லிட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அத்தை யோசிக்காமல் இப்படி அழுதுகிட்டு இருக்கியே. வரட்டும், அவர் எங்கே போயிட்டு வராருன்னு பார்த்துக்கலாம். நீ பயப்படாமல் இரு என்று அவளை தேற்றினான் தீபக். தீபக் அப்படி சொன்னாலும் அவன் மனதிற்குள் ஒரு சந்தேகம் ஓடிக்கொண்டிருந்தது. பொன்னம்பலம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? ஒருவேளை கார்த்திகாவின் எக்ஸாம் விஷயத்திற்காக அவரே ஏதாவது ஏற்பாடு செய்ய போயிருப்பாரோ, அல்லது சுதீப் ஆட்கள் அவரை நோட்டமிடுகிறார்களா என்று தீபக்கின் மூளை யோசிக்க தொடங்கியது. இரவு 7 மணி இருக்கும். பொன்னம்பலம் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தார். அவரை பார்த்ததும் தீபக் கார்த்திகாவிடம் ஜாடை காட்டிவிட்டு, என்ன இது, ஒரே சாண நடியாக இருக்குது. யோ மாமா, நேராக உரக்குழியில் வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா உடம்ப கூட கழுவாம அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்று கிண்டலாக கேட்டான். பொன்னம்பலமோ லேசாக திணறிவிட்டு சிரித்து கொண்டே, ஆமாம் மாப்பிள்ளை தம்பி, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, நிறைய நேரம் வேலை செஞ்சதுனால வந்த களைப்பில் ஒழுங்காக கழுவி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று சமாளித்தார். தீபக் தன் மனதிற்குள் சிரித்து கொண்டே, ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், இது என்ன கையில் பார்சல் என்று அவர் கையில் இருந்த பொட்டலத்தை காட்டி கேட்டான். பொன்னம்பலம் அந்த பார்சலை சற்று மறைக்க முயன்று, அது ஒன்றுமில்லை மாப்பிள்ளை, சும்மா தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்தேன் என்று மழுப்பலாக சொன்னார். ஆனாலும் அவர் ஏதோ ஒரு கள்ளத்தனம் செய்கிறார் என்பது மட்டும் தீபக்கிற்கு நன்றாக புரிந்து போனது. அவர் காலையில் வேலைக்கு போகவில்லை என்பதும் இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க பார்க்கிறார் என்பதும் தீபக்கிற்கு தெரிந்தாலும் அதை இப்போதே போட்டு உடைக்க அவன் விரும்பவில்லை. நிச்சயமாக கார்த்திகாவின் பரீட்சை விஷயமாகவோ அல்லது அதற்கு தேவையான பணத்தை சேர்க்கவோ இவர் ஏதோ தில்லுமுள்ளு செய்கிறார் என்று தீபக் உறுதியாக நினைத்து கொண்டான். சரி மாமா, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்று தீபக் அனுப்பி வைத்தான். பொன்னம்பலம் உள்ளே சென்றதும் கார்த்திகா தீபக்கிடம், என்னங்க, அப்பா ஏதோ மறைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது என்றாள். தீபக் அவள் பக்கம் திரும்பி, இருக்கட்டும் கார்த்திகா, உன் மேலே இருக்கிற பாசத்தில் ஏதோ பண்ணுறாரு, அது நமக்கு சாதகமாக இருந்தால் சரிதான். இப்போதைக்கு இதை விடு, நாளைக்கு நிலாவோட கல்யாணத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் என்று பேச்சை மாற்றினான். தீபக் சோஃபாவில் அமர்ந்து ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்க திடீரென்று சமையல் அறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் டொயிங் டொயிங் என்று பலமாக தாழம் போட்டது. சத்தம் கேட்டு அதிர்ந்த தீபக், கார்த்திகா, அங்கே என்ன சத்தம் என்று கேட்டான். கார்த்திகாவோ ஹாலுக்கு பின்னால் இருந்து ஓடி வந்து, எங்க, நான் எங்கே தான் இருக்கேன், ஒருவேளை பூனை எதை வந்துடுச்சோன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல இருவரும் வேகமாக அடுக்கழைக்கு சென்று பார்த்தார்கள். அங்கே பார்த்த காட்சியோ அவர்களை திகைக்க வைத்தது. பொன்னம்பலம் கையில் ஒரு சின்ன பையோடு பிடிபட்ட திருடனை போல விழிகளை உருட்டி முழித்து கொண்டிருந்தார். தரையில் 2 இவர் சில்வர் பாத்திரங்கள் உருண்டு கிடந்தன. உடனே தீபக் அவரை பார்த்து, மாமா, நீங்கள் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க, இது கிச்சன் மாமா, பாத்ரூம் இல்லை என்றான் கிண்டலாக. பொன்னம்பலமோ பதற்றமாக, அது வந்து தம்பி,
குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாய் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இருட்டில் கைப்பட்டு பாத்திரம் உருண்டுடுச்சு என்று மழுப்பலாக சொல்லிவிட்டு நைஸாக அங்கிருந்து நகர்ந்தார். தீபக் அவர் போவதையே உற்று பார்த்தான். அவன் மனதிற்குள்ளோ, மாமா ஏதோ பெருசாக திருட்டுத்தனம் பண்ணுறாரு, ஆனால் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆளும் சரியில்லை, அவரோட மழுப்பெல்லாம் சரியில்லை, அப்படி என்னவா தான் இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தான். அந்த இரவு மர்மங்கள் நிறைந்ததாக தொடங்கியது. ஒரு பக்கம் சுதீப்பின் சதி, இன்னொரு பக்கம் பொன்னம்பலத்தின் ரகசிய திட்டம் என தீபக்கின் இல்லத்தில் அமைதிக்கு முன்னால் ஒரு புயல் வீச காத்திருந்தது. தீபக்கின் அம்மாவும் அப்பாவும் சந்திரனின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டதால் அந்த இரவு அங்கே பொன்னம்பலமும் தீபக்கும் கார்த்திகாவும் மட்டுமே இருந்தார்கள். இரவு நேரம் நெருங்கியது. விடிந்தால் நடக்கப் போகும் நிலாவின் திருமணத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சில திட்டங்களை பற்றி பேசிக்கொண்டே இரவு உணவை உண்டு முடித்தார்கள். சரி மாப்பிள்ளை, எவ்வளோ நேரம் இன்னும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க போகிறீங்க? சீக்கிரம் உறங்கினாதானே நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழும்ப முடியும் என்று பொன்னம்பலம் கேட்க அனைவரும் உறங்குவதற்கு தயாரானார்கள். பொன்னம்பலம் திடீரென்று கார்த்திகாவிடம், அம்மாடி கார்த்திகா, இங்கே வாம்மா என்று கூப்பிட்டார். கார்த்திகா பொன்னம்பலத்திடம் வந்து, என்னப்பா உறங்க போலான்னு சொல்லிக்கிட்டு இப்போ மறுபடியும் கூப்பிட்றீங்க, ஏதாவது வேணுமா என்று மெதுவாக கேட்டாள். எனக்கு எதுவும் வேண்டாமா, நீ மாப்பிள்ளைக்கு இன்னும் பால் ஊற்றி கொடுக்கலையா என்று மிகவும் அக்கறையாக கேட்டார். கார்த்திகாவோ, ஐயோ இல்லைப்பா, மறந்தே போயிட்டேன், இனிமே தான் கொடுக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு டென்ஷனில் சுத்தமாக எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை என்று சொன்னாள். உடனே பொன்னம்பலம், என்னம்மா டென்ஷனில் சாப்பிட்றதுக்கும் பால் குடிக்கிறதுக்கும் கூடவா மறக்கும்? ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகிட்டு, இனி தூங்குகிற நேரத்துக்கா பால் கொடுக்கறது? கொஞ்சம் சீக்கிரமாக ஊற்றி கொடுக்கக்கூடாதா? அப்போ தானே சீக்கிரம் தூங்க முடியும் என்று அக்கறையாக சொல்ல இதை அறைக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த தீபக்கிற்கு சந்தேகம் வந்தது. இவருக்கு என்னாச்சு? என்னைக்கும் இல்லாத திருநாளா திடீர்னு என் மேலே இவ்வளோ அக்கறை வருது? நைட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆள் சரியில்லையே என்று நினைத்து கொண்ட தீபக் அவரை வம்பிழுக்க தொடங்கினான். யோ மாமனாரே, என்ன விஷயம்? திடீர்னு என் மேலே அக்கறை பொங்கி பொங்கி வழியுது. பாலில் விஷம் ஏதாவது கலந்து வச்சுருக்கீங்களா என்ன? ஏதோ திட்டம் போடுற மாதிரியே தெரியுது. ஆளும் சரியில்லை, உம்ம மொழியும் சரியில்லை என்று தீபக் கலாய்த்தான். அப்போது கூட அவன் அவரை கலாய்த்தானே தவிர அவனுக்கு முழுமையாக சந்தேகம் வரவில்லை. பொன்னம்பலமோ பதறிப்போய், ஐயையோ மாப்பிள்ளை தம்பி, என்ன இப்படி பேசிட்டீங்க? நான் போய் அப்படியெல்லாம் செய்வேனா? என்னோட மகளோட வாழ்க்கையை நானே அழிப்பனா என்ன? இனிமேல் விளையாட்டுக்கு கூட இப்படி கேட்காதுங்க மாப்பிள்ளை என்று உருக்கமாக பேசினார். அவர் பேசியதில் தீபக்கும் சற்று உருகித்தான் போனான். பொன்னம்பலம் தீபக்கிடம், நாளைக்கு அந்த சுதீப்போட கல்யாணம் இருக்குது, நாம் என்னென்னமோ திட்டம் போட்டு வச்சுருக்கோம். அப்போ சீக்கிரமாக உறங்கினா தானே நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழும்பி எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். அதுக்காகத்தான் சொன்னேன். உங்களுக்கு தப்பாக தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க தம்பி என்று பவ்யமாக கூறிவிட்டு தன் தோளில் இருந்த துண்டை உதறி போட்டுக்கொண்டு வெளியே இருந்த கயிற்றுக்கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டார். தீபக் அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். அவர் சொன்ன காரணத்தில் நியாயம் இருப்பது போல தெரிந்தாலும் அவர் எதையோ சாதிக்க துடிக்கிறார் என்பது மட்டும் தீபக்கிற்கு உறுதியாக தெரிந்தது. கார்த்திகா, பால் எடுத்துட்டு வா. உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே சீக்கிரம் தூங்கணும். அப்போ தான் நாளைக்கு அந்த சுதீப்பை ஒரு வழி பண்ண முடியும் என்று தீபக் சொல்ல கார்த்திகாவோ புன்னகையுடன் பால் எடுக்க சென்றாள். கார்த்திகா பால் டம்ளரை கொண்டு வந்து தீபக்கிடம் கொடுக்கவும் தீபக் அதை கொஞ்சம் குடித்துவிட்டு, கார்த்திகா என்ன நீயும் கொஞ்சம் குடி என்று பால் டம்ளரை அவளிடம் நீட்டினான். ஐயோ வேண்டாங்க, நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே குடிச்சிட்டேன், இப்போ வேண்டாம், நீங்கள் மட்டும் குடிங்க என்று சொல்ல தீபக் சரியென்று பாலை குடித்துவிட்டு டம்ளரை அவளிடம் கொடுத்தான். பாலை குடித்த சிறிது நேரத்திலேயே தீபக்கின் உடலில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. பொதுவாக பால் குடித்தால் வரும் இதமான தூக்கத்திற்கு பதிலாக அவனது நரம்புகள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்திற்கு உள்ளானது போல துடித்தன. கண்களை மூடினால் தூக்கம் வரவில்லை. மூளை வழக்கத்தை விட அதிவேகமாக வேலை செய்தது. நாளை நடக்கப் போகும் திருமண சதி, சுதீப்பின் அராஜகம்,
பவித்ராவின் வாக்குமூலம் என எண்ணங்கள் அலைமோதினாலும் இடையில் சம்பந்தமே இல்லாமல் ஏதேதோ விசித்திரமான கற்பனைகளும் ஓடின. என்ன இது? எனக்கு ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் தோணுது? என்ன ஆச்சு என்று யோசித்து கொண்டிருந்தான். கார்த்திகாவோ வழக்கம் போல அவன் அருகில் வந்து படுக்க அவனது நரம்புகள் ஒரு தாளத்தில் ஆடியது. தன்னை கட்டுப்படுத்த மிகவும் திணறியவனாய் திரும்பி படுத்து கொண்டான். கார்த்திகாவுக்கும் இன்று ஏதோ ஒருவித உணர்வுகள் அலைமோதி கொண்டிருந்தது. வழக்கமாக தீபக்கை கட்டி அணைத்து கொண்டு தூங்கும் அவள் இன்று ஏனோ அவன் அருகில் நெருங்காமலேயே தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தாள். தீபக் கண்ணை மூடி தூக்கத்தை வரவழைக்க போராடினான். ஆனால் முடியவில்லை. இல்லை, ஏதோ சரியில்லை. மாமா பாலில் எதையாவது கலந்துட்டாரா? எனக்கு ஏன் இன்னைக்கு இப்படியெல்லாம் தோணுது? ஏதோ சரியில்லையே என்று யோசித்தவன் ஒரு கட்டத்தில் அந்த போராட்டத்திலேயே கழித்து போய் அப்படியே தூங்கி போனான். பாதியில் முழிப்பு வந்து கண் விழித்த தீபக் தன் அருகிலிருந்த காட்சியை கண்டு அப்படியே உறைந்து போனான். ஆடைகள் கலைந்த நிலையில் கார்த்திகா அவனது அருகில் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவனது இதய துடிப்பே ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. தான் என்ன செய்தோம், எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம் என்பது அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. வேக வேகமாக கார்த்திகாவை தட்டி எழுப்பினான். கார்த்திகா, கார்த்திகா, கார்த்திகா எழுந்துரு. என்ன இது? என்ன நடந்தது என்று பதட்டமாக கேட்டான். திடுக்கிட்டு எழுந்த கார்த்திகாவோ, என்னங்க, என்னாச்சு? எதுக்காக இப்படி பாதி உறக்கத்தில் எழுப்பிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடுச்சா என்ன என்று மெதுவான குரலில் கேட்டாள். ஹே கார்த்திகா, முதல்ல உன் ட்ரெஸ்ஸை பாருடி என்று தீபக் சொல்ல தன்னை பார்த்த கார்த்திகாவோ தன்னிலை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவசர அவசரமாக உடைகளை சரி செய்து கொண்டவள், என்னங்க, என்னாச்சு என்று அவனிடமே திருப்பி கேட்டாள். தீபக்கோ அவளிடம், அதைத்தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன ஆச்சுன்னு என்று அவன் அவளிடம் கேட்க, அதற்கு அவளோ, என்னங்க என்கிட்ட கேட்குறீங்க, நானும் அசதியாக இருக்குன்னு உறங்கிட்டேன் என்று அவள் சொல்ல, தீபக் குறுக்கிட்டு, அசதியாக இருந்தா? ஏன் அப்படி அசதியாகிற அளவுக்கு ஏதாவது வேலை செஞ்சியா என்ன? என்ன நடந்து கார்த்திகா என்று தீயாய் கொதித்தான். தெரியலங்க, நைட்டு அந்த பால் குடித்ததிலிருந்து உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரியாக இருந்து ஒரு கட்டத்தில் அப்படியே அசந்து தூங்கிட்டேன் என்று அவள் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். அவளது தடுமாற்றத்தை பார்த்ததும் தீபக்கிற்கு உண்மை விளங்கியது. நேற்றிரவு பொன்னம்பலம் அந்த பாலில் ஏதோ ஒன்றை கலந்து கொடுத்து விட்டார் என்பது அவனுக்கு தெள்ள தெளிவாக புரிந்தது. இதற்காகத்தான் அவர் வெளியில் சென்று தாமதமாக வீடு திரும்பியிருக்கிறார் என்றும் அந்த பாலை குடிக்க வைக்கத்தான் அவ்வளவு தில்லுமுள்ளு வேலைகள் செய்திருக்கிறார் என்பதும் தீபக்கிற்கு தெளிவாக புரிந்து போனது. தான் இத்தனை காலம் காத்து வந்த கட்டுப்பாடு ஒரு சிறு பொடியால் உடைந்து விட்டது என்ற ஆத்திரமும் வேதனையும் அவனுள் பொங்கியது. தீபக் தன் தலையிலேயே கை வைத்து கொண்டு அமர்ந்தான். கார்த்திகாவோ என்ன சொல்வதென்று தெரியாமல் மௌனமாக நின்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருவருக்கும் இடையே ஒரு விதமான நிசப்தம் நிலவியது. தீபக் கோபத்திலும் வேதனையிலுமாக, கார்த்திகா, உங்க அப்பா பாலில் எதையோ கலந்துட்டாரடி என்று சொல்ல கார்த்திகாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பாவம், அவளுக்கு மட்டும் என்ன தெரியும்? இருவருமே அந்த மயக்க நிலையில்தான் இருந்திருக்கிறார்கள். கார்த்திகாவோ எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கவே, என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா என்ன என்று தீபக் கேட்டான். கார்த்திகாவோ மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்து, ஐயோ சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இப்படித்தான் பண்ணணும்னா நான் என்னைக்கோ இப்படி பண்ணி உங்கள் கூட ஒன்றா வாழ்ந்திருப்பேனே. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று சொன்னாள். தீபக் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து அமர்ந்திருக்க கார்த்திகாவோ மெதுவாக, என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அப்பா பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2 பேரோட சம்மதத்தோட சந்தோஷமாக நடக்க வேண்டிய விஷயம் இப்படி 2 பேருக்குமே தெரியாமல் நடந்து போச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல என்று சொல்லி முடிக்கும் போதே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் அழுவதை பார்த்ததும் தீபக்கிற்கு கஷ்டமாக இருந்தது. தீபக்கிற்கோ அவளை எப்படி தேற்றுவது என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு சிறு நிம்மதி. காலையில் அவனது அம்மா சொன்ன வார்த்தைகள் அவனின் நினைவுக்கு வந்தன.
குழந்தை பெற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை என்று அவர் சொன்னதை நினைத்து சற்று அமைதியானவன் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். பிறகு கார்த்திகாவிடம், "உன்னைக்கே சொன்னேன்ல, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்கள் அப்பா தான்னு. ஆரம்பத்தில் இருந்தே நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அவர் தான். எப்போ பாரு பொய், பித்தலாட்டம், குறுக்கு புத்தி. இதை தவிர வேறு எதுவுமே உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா? ஹேய் கார்த்திகா, இங்கே பாருடி, நம்ம வாழ்க்கையில் வில்லை வெளியே எங்கேயும் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு, அதுவும் நம்ம கூடவே இருக்காரு" என்று சொன்னான் தீபக். கார்த்திகாவோ மெதுவாக தீபக்கை நிமிர்ந்து பார்த்தாள். தீபக் தொடர்ந்தான், "ஏண்டி, நல்ல ஞாபகம் வச்சுக்க. நமக்கு மட்டும் புள்ள பிறந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த பிள்ளைக்கு தெரியாதுன்னு தான் பேரை வைப்பேன்." கார்த்திகாவோ எதுவும் புரியாமல் அவனை நிமிர்ந்து பார்க்க, "எல்லாரும் என்னடா இது என்ன பேர், தெரியாதுன்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், இந்த புள்ள எப்படி வந்ததுன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு" என்று தீபக் சொல்ல, அந்த சங்கடமான நிலையிலும் கார்த்திகா தன் அழுகையை மறந்து சிரித்து விட்டாள். தீபக் தன் தலையில் அடித்து கொண்டு, "என் நேரம் இப்படி ஆகிடுச்சு" என்று புலம்பியபடியே மீண்டும் படுத்துக்கொண்டான். கண்களை மூடி உறங்க நினைத்தவனுக்கு தூக்கமோ எட்டா கனியாகியது. ஆம், பாலில் கலந்த பொருள் மீண்டும் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது. தீபக் மீண்டும் படுத்துக்கொண்டானே தவிர அவனது நரம்புகளில் ஓடிக்கொண்டிருந்த அந்த பொடியின் வீரியம் இன்னும் முழுவதுமாக அடங்கவில்லை. கண்களை மூடி உறங்குவதற்கு போராடி கொண்டிருந்தான். ஆனால் அவன் இதயமோ முன்பை விட வேகமாக துடித்தது. தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதவனாக அவன் மெதுவாக தலை திருப்பி கார்த்திகாவை பார்த்தான். அவள் நிலைமையோ தீபக்கை விட இன்னும் பரிதாபமாக இருந்தது. அவள் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்தும் நாணத்தில் இருந்தும் மீழாமல் போர்வையை தன் மார்போடு அணைத்து கொண்டு தரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். இப்போது தீபக்கின் கண்களுக்கு அவள் ஒரு அழகான தேவதையைப் போல தெரிந்தாள். அவளது கலைந்த கூந்தலும் கலங்கிய கண்களும் தீபக்கிற்குள் ஒரு விதமான குற்ற உணர்வையும் அதே சமயம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஈர்ப்பையும் ஒரே நேரத்தில் உருவாக்கியது. தீபக்கின் மனதிற்குள் இப்போது ஒரு பெரிய போராட்டம் வெடித்து கொண்டிருந்தது. அவனின் இதயம் இரண்டாக பிரிந்து போராடி கொண்டிருந்தது. என்ன இருந்தாலும் இப்படி நடந்திருக்கக்கூடாது, சவாலில் ஜெயிக்காம இப்படி நடந்துக்கிட்டது தப்பு என்று ஒரு மனம் வாதிட்டது. இன்னொரு மனமோ, "டே தீபக், என்ன இருந்தாலும் அவள் உன்னோட பொண்டாட்டி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை இப்படி தள்ளியே வச்சிருப்ப? அவளோட எல்லா பிரச்சனையும் சரியாகிட்டு, ஆனாலும் உன்னோட சுயநலத்துக்காக, உன்னோட லட்சியத்துக்காக அவளை இன்னும் இப்படியே தள்ளி வைக்கிறது தப்புடா" என்று வாதிட்டது. காலையில்தான் அவனது அம்மாவுடன் பேசி கொண்டிருக்கும்போது அவனது அம்மா குழந்தை பெற்றுக்கொள்ள சொன்னபோது அவன் சொல்லியிருந்தான், "நான் எப்படிம்மா இப்போ அவகிட்ட போய் இதை பற்றி பேசுறது? எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம்னு ஒன்று வேணுமில்ல" என்று சொல்லியிருந்தான். பெருமூச்சு விட்டு கண்களை மூடி திறந்தவனாய் தனது இல்லற வாழ்க்கையை தொடங்குவதற்கான நேரமும் காலமும் கைகூடி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான். இப்போது இங்கே தெரியாமல் நடந்த தவறை நினைத்து இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் வருத்தப்படுவதை அவன் விரும்பவில்லை. மனதிற்குள்ளே ஒரு தெளிவான முடிவை எடுத்தவனாய், "கார்த்திகா" என்று மெல்ல அழைத்தான். அவளது பெயரை உச்சரிக்கும் போதே அவனது குரல் தழுதழுத்தது. ஒருவித கரகரப்புடன் தான் அந்த குரல் வெளியே வந்தது. கார்த்திகாவோ மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் இன்னும் கண்ணீரின் ஈரம் காயவில்லை. அந்த ஈரம் தீபக்கின் மனதை என்னவோ செய்தது. "என்ன மன்னிச்சிட்டு கார்த்திகா, உனக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கணும்னு நினச்சேன். உன்னோட அந்த லட்சியத்துக்கு நான் துணையாக இருக்கணும்னு நினச்சேன். உன்னோட லட்சியத்தில் நீ ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளோட இந்த கட்டுப்பாடுகள் குறையவே கூடாதுன்னு நான் தான் வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் இப்படி அந்த மனுஷன் கொடுத்த ஏதோ ஒரு மருந்தால் நான் ஏமாந்துட்டேன். எனக்கு அப்போவே லைட்டாக சந்தேகம் வந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல" என்றான். அவனது குரலில் தோல்வியின் நிழல் படிந்திருந்தது. மீண்டும் அவன் உடைந்து கண்ணீர் சிந்தினான். கார்த்திகாவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கார்த்திகா மெல்ல அவன் அருகில் வந்து அமர்ந்தாள்.
அவளது விரல்கள் மெல்ல அவனது கைகளை தழுவியது. இதில் உங்கள் தப்பு என்னங்க இருக்குது? நீங்கள் வேணும்னா இதை பண்ணினீங்க. நான் உங்களோட மனைவிங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் எதுக்காக இவ்வளோ வருத்தப்படுறீங்க? அந்த பாலை குடித்ததுல இருந்து எனக்கும் ஒன்றுமே புரியலை. ஒரு விதமான ஒரு மயக்கம். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. நீங்கள் எதிர்பார்த்தது போல் எல்லா வகையிலையும் முன்னேறிட்டு தான் அப்புறம் உங்ககிட்ட இதை பற்றி பேசணுன்னு நானும் முடிவெடுத்திருந்தேன். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இதை பற்றி உங்ககிட்ட இவ்வளோ நாள் நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனால் இப்போது நீங்கள் இப்படி வருத்தப்படுறத பார்த்தா எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எனக்காக செஞ்ச தியாகத்தை விட இந்த ஒரு ராத்திரி மட்டும் நமக்கு தெரியாமலே நடந்த இந்த விஷயம் பெருசா என்று கேட்டாள். அவள் பேசும்போது அவளது கைகள் தீபக்கின் கைகளை இறுக்கமாக கோர்த்து கொண்டது. அந்த தீண்டல் தீபக்கிற்குள் ஒரு 1000 வாட் மின்சாரத்தை பாய்ச்சியது போல இருந்தது. அதுவரை குற்ற உணர்ச்சியால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்த அவனது பிடி மெல்ல தளர ஆரம்பித்தது. அவளது கைகளின் மென்மை, அவள் உடலிலிருந்து வீசிய அந்த பெண்மையின் வாசம், அறையில் நிலவிய அந்த அமைதி எல்லாம் சேர்ந்து அவனை மீண்டும் ஒரு மயக்க நிலைக்கு இட்டு சென்றன. உடலில் ஊறியிருந்த அந்த ரசாயனம் அவனது மூளையின் கட்டுப்பாட்டு மையங்களை மீண்டும் செயலற்று போக செய்தது. அவன் அவளையே இமைக்காமல் பார்த்தான். அவளது ஒவ்வொரு சுவாசமும், அவளது மார்பின் ஏறி இறங்கும் அசைவுகளும் தீபக்கின் பார்வையில் ஒரு புதிய அர்த்தத்தை பெற்றன. கார்த்திகா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கல்யாணம் முடிந்த நாளில் இருந்தே ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியை கிட்டேயே வச்சுக்கிட்டு சேர்ந்து வாழவும் முடியாமல் விலகி போகவும் முடியாமல் நான் பட்ட அவஸ்தை இருக்கே, அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. நான் எவ்வளோ தான் தள்ளி போகணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு சக்தி உங்ககிட்ட என்னை தள்ளுதுடி என்று அவன் முணுமுணுத்தான். தீபக் அவளது கைகளை பற்றி தன் முகத்தோடு சேர்த்து கொண்டான். கார்த்திகா, நீ சாதிக்கணும்னு நான் எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா? உன்னை இந்த உலகமே போற்றணும்னு ஆசைப்பட்டேன். யாரெல்லாம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணும்னு எவ்வளவோ முயற்சி எடுத்தேன். ஆனால் இந்த ஒரு ராத்திரி எல்லாத்தையும் மாற்றிடுமோன்னு பயமாக இருக்கு என்றான். அவனது குரலில் இருந்த உண்மை கார்த்திகாவை நெகிழ வைத்தது. என்னங்க, இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தினால நீங்கள் இத்தனை நாள் எடுத்த முயற்சியிலையும் என்னோட லட்சியத்திலையும் எந்த மாற்றமும் வராதுங்க. நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்டிப்பாக சாதிப்பேன். ஆனால் இப்போது இனியும் நீங்கள் இப்படி தள்ளி நிற்காதுங்க. தப்பு நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டு என்னை ஏதோ ஒரு புது மனுஷியை பார்க்குற மாதிரி பார்க்காதுங்க என்று அவள் சொல்லும்போது அவளது குரலில் ஒரு விதமான ஏக்கமும் உரிமையும் கலந்திருந்தது. அதற்கு மேலும் அவளை தவிக்க விட விரும்பாத தீபக் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் காமத்தை விட ஆறுதல் அதிகமாக இருந்தது. கார்த்திகாவோ அவனது மார்பில் தலை சாய்த்து கொண்டாள். தீபக்கின் இதயம் துடிக்கும் சத்தம் அவளுக்கு ஒரு அழகான சங்கீதம் போல கேட்டது. அவன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அந்த முத்தம் அவளது பயத்தை போக்கி ஒரு விதமான பாதுகாப்பை அவளுக்கு உணர்த்தியது. பொழுது மெதுவாக விடிய ஆரம்பித்தது. வெளியே பறவைகளின் சத்தம் அழகாக கேட்க தொடங்கியிருந்தது. உலகம் அங்கே விழித்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த அறைக்குள் மட்டும் காலமே நின்றுவிட்டது போல இருந்தது. தீபக் அவளது கன்னங்களை ஏந்தி பிடித்தான். ஏய், நீ ரொம்ப அழகாக இருக்க கார்த்திகா. இத்தனை நாளாக உன்னை தொடாமல் தள்ளி நின்ன ஒவ்வொரு நிமிஷமும் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு என்னோட ஆசையை விட உன்னோட உடல் நிலைமையும் லட்சியமும் பெருசாக தெரிஞ்சுது என்றான். கார்த்திகாவோ அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த காதல் தீபக்கை தன்வசப்படுத்தியது. மருந்தின் வீரியத்தை விட அவளது பார்வையின் வீரியம் இப்போது அதிகமாக இருந்தது. நீங்கள் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு இதுக்கு மேலே நம்ம ஒன்றா இருக்கிறது தப்பு இல்லைன்னு
என்னோட மனசு சொல்லுது என்றாள் கார்த்திகா. அவளது அந்த ஒற்றை வார்த்தை தீபக்கிற்குள் இருந்த கடைசி தடையையும் உடைத்தெறிந்தது. அவன் மெல்ல அவளது இதழ்களை நோக்கி தலை சாய்ந்தான். அது ஒரு நீண்டகால ஏக்கத்தின் முடிவாகவும் ஒரு புதிய பந்தத்தின் தொடக்கமாகவும் அமைந்தது. அவளது கூந்தலின் வாசம் அவனது உணர்வுகளை மேலும் தூண்டியது. அந்த சிறு அறையில் நிலவிய வெம்மை அவர்களின் காதலை இன்னும் ஆழப்படுத்தியது. தீபக்கின் விரல்கள் அவளது கன்னத்தில் மெல்ல கோலமிட்டன. கார்த்திகாவோ தன் கண்களை மூடிக்கொண்டு அந்த உணர்வில் மெல்ல கரைந்தாள். இது மருந்தினால் வந்த மயக்கம் மட்டுமல்ல, இரு மனங்களும் ஒரு புள்ளியில் இணைந்த ஒரு மாயக்கணம். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மீண்டும் அந்த உணர்வுகளின் ஆழத்தில் மூழ்கினார்கள். இந்த முறை அது வெறும் தூண்டுதலால் மட்டும் ஏற்பட்டதல்ல, அவர்களின் மனதிற்குள் இருந்த ஆழமான அன்பின் வெளிப்பாடு அது. தீபக் அவளது ஒவ்வொரு அசைவையும் ஒரு பொக்கிஷமாக உணர்ந்தான். கார்த்திகாவோ தனக்கான முழு உரிமையை தன் கணவனுக்கு கொடுப்பதில் ஒரு விதமான நிறைவை கண்டாள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? நான் மறுபடியும் படிக்கணும்னு முடிவு எடுத்ததே உங்களுக்காகத்தான். ஆனால் அதில் என்னால் ஜெயிக்க முடியலை. ஆனால் இப்போ நான் மறுபடியும் பரீட்சை எழுத போகிறேங்க. இந்த தடவை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் என்று அவனிடம் உறுதியாக கூறினாள். அவளது மூச்சுக்காற்று தீபக்கின் காதுகளில் பட்டபோது அவன் சிலிர்த்து போனான். ஏண்டி, ஏன் இதை முதல்லையே என்கிட்ட சொல்லலை என்று மெதுவாக கேட்க, ஜெயிச்சுட்டு வந்து சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் இதுக்கு மேலேயும் மறைக்க தோணலை என்று சொல்லி முடித்தாள். தீபக்கோ அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத கார்த்திகா, நீ சாதிக்கவும் செய்வ, நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கும். உங்கள் அப்பா போட்ட கணக்கை விட நம்ம காதல் அதிகமானதுன்னு நம்ம நிரூபிப்போம். விடியல் முழுமையாக பரவிவிட்டது. ஜன்னல் திரைகளின் வழியாக வந்த சூரிய வெளிச்சம் அந்த அறையில் ஒரு தங்க நிறத்தை பூசியது. கார்த்திகாவோ மெல்ல எழுந்து தன் ஆடைகளை சரி செய்து கொண்டாள். அவளது முகம் இப்போது ஒரு புதிய பொலிவுடன் இருந்தது. தீபக் மெதுவாக அவளை பார்த்து புன்னகைத்தான். என்னடி பார்க்குற? இனிமே 10 மாசத்துல என்னை அப்பாவாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்று சொல்லி கண்ணடிக்க, கார்த்திகாவோ செல்லமாக கோபித்து கொண்டு அவன் மேல் தலையணையை வீசினாள். ஏய், என்னடி தலையணையை வீசிட்டு போற என்று சொல்லி அவளை பிடித்து இழுத்தவன் அவள் காதருகே மெதுவாக, யாரெல்லாம் நமக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நம்ம குழந்தையோட போய் நிற்கணும், மறந்துடாத என்று சொல்லி அவள் உதட்டில் ஆழமான முத்தம் ஒன்றை பதித்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.